அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான் இவர்கள் 3 பேரும் சேர்ந்த ஒரு அமைப்பு. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வேலையிலே வருமானங்கள் குறைவாக இருக்கிறது, வேறு வேலையை கையில் எடுத்து செய்யலாமா என்பதை தயங்கி செய்து கொண்டிருப்பார்கள். யோசித்து கொண்டே போராடி கொண்டிருப்பார்கள். அல்லது ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த தொழிலிலே போதுமான வருமானம் இல்லை, மாற்று தொழிலை செய்யலாமா என யோசித்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் தயங்கி அதை காலக்கெடுப்பிலே போட்டு கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை செய்வதற்கும், ஒரு தொழிலை விட்டு மாற்று தொழில் பண்ணுவதற்கும் ஏற்ற கிரக அமைப்புகள் என்பது இருக்கின்றன. அதை நாம் இப்போது பார்ப்போம். கால புருஷனுக்கு லக்னம் என்பது மேசம் வீடு. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான். கால புருஷனுக்கு 4வது வீடு என்பது கடகம் வீடு. அந்த வீட்டின் அதிபதி சந்திரன். அவர் சுகஸ்தானாதிபதி, சுகத்தை கொடுக்கக்கூடியவர், சுகபகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். கால புருஷனுக்கு 5வது வீடு பூர்வ புண்ணியாதிபதி, குலதெய்வ அருள், அதிர்ஷ்டம், வெற்றி, உயர்கல்வி, குழந்தை, இப்படி ஏராளமான காரகத்துவங்கள் அந்த வீட்டிலே இருக்கின்றன. பூர்வ புண்ணியங்கிறது முன்னோருடைய அனுக்கிரகம், முன்னோருடைய ஆசி, குலதெய்வ அருள், இப்படி நிறைய காரகங்கள். அந்த காரகத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். ஆதலால் இந்த ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுக்கு சந்திரன் சூரியன் மறையாமல் இருக்க வேண்டும். அவர் சந்திர பகவானுக்கு சூரியன் செவ்வாய் மறையாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி சூரிய பகவானுக்கு சந்திரன் செவ்வாய் மறையாமல் இருக்க வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் எந்த வேலையையும் மாற்றி அமைத்து வேறு வேலைகள் செய்யலாம், எந்த தொழிலையும் மாற்றி அமைத்து வேறு தொழில்கள் செய்யலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மற்றவற்றை நாம் அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.